السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يفتري الكذب الذين لا يؤمنون بآيات الله وأولئك هم الكاذبون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சுபு பயானில் ஒவ்வொரு முஸ்லீமும் சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு கெட்ட அமல் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு அமல் பற்றி உங்களுக்கு நான் பேச இருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பொய் பேசுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பொய் பேசினால் அவர்களை பொய்யன் என்று அல்லாஹ் எழுதிவிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், இன்னமா எஃப்தரில் கதிப அலல்லதீன லா யுமினூன பிஆயாத்தில்லாஹி வ உலாயிகுமுல் காதிபூன். நிச்சயமாக பொய்யை இட்டுக்கட்டுவதெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பாதவர்கள் தான் பொய் சொல்லுவார்கள் என்று. எவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் தன்னுடைய தான் நினைத்ததை சாதிப்பதற்காக நடந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய கலாமை நம்பாமல் இருப்பதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம் என்று தன்னுடைய காரியம் ஆகுவதற்காக தான் நினைத்தது நடப்பதற்காக பொய் சொல்கின்றார்கள். வியாபாரத்தில் பொய் சொல்கின்றார்கள், கல்யாணத்திலே பொய் சொல்கின்றார்கள், சர்வ சாதாரணமாக சொல்லிவிடுகின்றார்கள். நாளை மறுமையில் பொய் சொல்லக்கூடியவர்களுடைய தண்டனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது பார்த்து அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். மேராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது ஒரு 2 நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நரகத்திற்கு கூட்டிச் சென்று அங்கு ஒருவரை வேதனை செய்யப்படுவதை பார்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார், இவருக்கு ஏன் இவ்வளோ வேதனை செய்யப்படுகிறது? தன்னுடைய நாக்கை அதாவது காலினுடைய பெருவரையில் இழுத்து கட்டி அறுக்கின்றார். அந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகின்றதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், யார் இவர், ஏன் இவ்வளோ வேதனை செய்யப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது பல வேதனைகளை காட்டிய பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் உலகில் பொய் சொல்லி தெரிந்தவர்கள். சில பேர்களை பார்க்கின்றோம், தன்னுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பொருள் விற்க வேண்டும் என்பதற்காக சர்வ சாதாரணமாக போச்சுக்கிறார். சில பேரை பார்த்தோன்னா சொல்லுவாங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது பேரம் பேசுகிற வியாபாரம் என்றைக்குமே கூடாது. அது நம்மளை பொய் சொல்வதற்கு அதிகமாக ஆக்கிடும். சில கடைகளெல்லாம் பேரம் பேசுவாங்க, 150 ரூபா போட்டிருக்கோம், இவர் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா 100 ரூபாய்க்கு தாங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா, அது அசலே நீ அசலுக்கு கட்டுப்படி ஆகாமல் கேட்குற, அசலே என்ன ரேட்டு தெரியுமா, இதை விட ஜாஸ்தி, அப்படி சொல்லக்கூடாது. அசல் அதை விட கம்மியாக இருந்தால் இவர் குற்றவாளி. தன்னுடைய பொருளை விற்பதற்காக எவ்வளோ பொய் வேணாலும் சொல்வார். ஒருத்தர் அப்படி தான் இருக்கும்போது ஒரு பொருளை ஒருத்தவங்க விலை கேட்குறாங்க. அவர் 200 ரூபா போட்டிருக்கு, இந்த அம்மா 100 ரூபா கேட்குறாங்க. 100 ரூபா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு 150 ரூபாய் கேட்குறாங்க இந்த அம்மா. இந்த இவர் சொல்கிறாரு, அசலுக்கே கேட்கலையம்மா, எப்படிம்மா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை கொடுக்குறாரு அவர். அப்போ நாம் இதுலேருந்து என்ன பார்க்கலான்னா, அவர் அசலுக்கே கேட்கலன்னு சொல்லி பொய்யை சொல்லி விற்பனை பண்ணுறார், 150 ரூபாய்க்கு கொடுக்குறார். ஆனால் அவர் பொய் சொல்லி விற்பனை பண்ணுறார். அசல் ஆத்மா அவர் லாபம் இல்லாமல் அவர் கொடுப்பாரா? அப்போ அப்படி கொடுக்கவே கூடாது. நாளை பொய் சொன்னால் அந்த வியாபாரத்தில் பரக்கத்தே இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் சொல்லி ஒரு வியாபாரத்தை நாம் செய்தால் அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து தரமாட்டார். சில பேர்கள் தன்னுடைய காரியம் ஆகுவதற்காக கூட பொய் சொல்லுவாங்க. குடும்பத்தில் பார்ப்போம்,
சில பேருக்கு நினைச்சுவாங்க இந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய அவங்க குடும்பத்திலே சொந்தத்தில் மிக பிரபலியமான ஆளாக ஒரு ஆள் இருக்கும். அவர் என் கனவுல சொன்னார், உன் மகளை என் மகனுக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாருன்னு பொய்யை சொல்லி விடுவாங்க. ஏன்னா அப்படின்னா கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க என்ன இதெல்லாம் நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தான் கண்டிராத கனவை ஒருவன் கண்டதாக சொன்னார். தன்னுடைய இதை மேலே இப்போ பொண்ணு மட்டுமல்ல, பொண்ணு மாப்பிள்ளை பேசுவதுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய காரியம் ஆவதற்காக நிறைய பொய் சொல்லி யாரை சொன்னால் ஒத்துக்கிடுவாங்களோ அந்த மாதிரி சொல்லி விட்டுருது. இந்த மாதிரி கனவு கண்ணா அவர் இப்படி சொல்லிட்டாரு. இங்கே நிறைய பேர்கள் இந்த கனவெல்லாம் ஆதாரம் காட்டுறவங்க இருக்காங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் முஸ்லீம்களையே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கனவை சொல்லி சாதிச்சிருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் தான் கண்ட கனவு, அதாவது காணாததை கண்டதாக கனவில் பொய் சொல்லுவானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னா 2 தொழுக்கோதுமையை கொடுத்து முடிச்சு போடுன்னு சொல்லிடுவானாம். நரகத்தில் வேதனையை அடையணும், பொசு முட்டி போய் அவனால் முடிச்சு போட முடியுமா? 2 கோதுமையை போய் முடிச்சு போட முடியுமா? அந்த வேதனையை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொய் சொன்னதற்காக கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சர்வசாதாரணமாக இன்றைக்கி பொய்யை பேசுகிறான். எவன் ஒருவன் பொய் சொல்கிற ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் சொல்லலாம், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதான் மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க. அடுத்து அலா உனபிக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, யார் சொல்லலாம், சரி என்று நாங்கள் கூறினோம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதும் பெற்றோரை நோவினை செய்வதும் என்று சொல்லிட்டு திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. ஒரு கணித்து படித்திருந்தவங்க திடீர்னு எழுந்திருச்சு சொல்கிறாங்க, பொய் சொல்லுவதும் பொய் சாட்சி சொல்லுவதும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் பயந்துட்டாங்க. நிறுத்தாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நிறுத்த மாட்டாங்களா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு எச்சரிக்கை செய்தாங்க. அப்போ நாம் பொய் சொல்லுவதை சில நேரங்களில் நம்மளே என்ன செய்கிறோன்னா, டீயே குடிச்சிருக்க மாட்டோம். ஒரு வீட்டில் போய் ஏதோ செய்தியை சொல்லுவோம், செய்தி சொல்கிறதுக்கான போவோம், இருங்க டீ குடிச்சிட்டு போகணும், நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். இதை நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது அவங்க பாவம், அவங்க சிரமப்படுவாங்களே, அவங்கள்ட்ட ஏன் சிரமப்படுத்தணும்னு நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வை நாம் பயப்படணும். அந்த சிரமத்தை விட அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் இருக்கணும். டீ இப்போ தேவையில்லைன்னு சொல்லலாம், இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், இதையா ஒன்று சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிப்பதற்காக நாம் சர்வசாதாரணமாக பொய் சொல்லிடுறோம். இந்த பொய்யை நாம் தவிர்த்துக்கிறோம். அல்லாஹ்வை பயப்படுவதை தான் நாம் முக்கியமாக எடுத்துக்கிறோம். நாளை மறுமையில் இதற்கும் விசாரணை உண்டு என்பதை நாம் பயந்தால் பொய் சொல்லவே மாட்டோம். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கலாமை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இவர் உலகத்திலே பொய் சொல்கிறார்கள். நாம் பொய்யை சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாதாரணமாக சொல்லிடுறோம். சாப்பிட்டுட்டு போங்களேன்னு இப்போ தான் எல்லாம் நாஸ்டாலாம் சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு வந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் அவங்களுடைய இதை நாம் நினைக்கிறோம், அவங்க பாவம் சிரமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை விட நாம் அல்லாஹ்வை தான் பயப்படணும். அந்த வார்த்தையை கண்ணியமாக அல்லாஹ் பயந்த நிலையில் நாம் சொல்லணும், இப்போ எனக்கு டீ தேவையில்லைன்னு சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் அதிகமாக பயப்படுவோம். சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு அமலில் கூட நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பெரும் பாவமாக நாளை சேரும். அதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்றி நாளை மறுமையில் வெற்றியடைந்த நன்மக்களாக நம் அனைவரும் வைத்திருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.